அனைத்து உறவுகளுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாங்க உறவுகளே, இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சாப்பாடு முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார், மாங்காய் பச்சடி, முருங்கைக்காய் பொரியல், வேப்பம்பூ ரசம். ஏன்னா இன்றைக்கி சித்திரை 1ஆம் தேதி. இன்றைக்கி சுவைகளும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லாமே கலந்துருக்கணும். இனிப்பு, உரப்பு, புளிப்பு, கசப்பு, உப்பு, உவர்ப்பு எல்லாமே கலந்துருக்குன்னு. அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த சாப்பாடு வாங்க பார்க்கலாம். துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். சாம்பார் இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம். தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கங்க. சாம்பாருக்கு கடுகு போட்டுக்கோங்க. அவான வெந்தயம், வெந்தயம் கடுகு பொருளையும் சீரகம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். சாம்பார் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி கலந்துக்கலாம். நம்ம சாம்பார் தூள் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்போ அதை கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ அளவாக போட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் முருங்கைக்காயை வதக்கி விட்டுருவோம். முருங்கைக்காய் பொரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இது கொதிக்கும். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மாங்காயும் கத்திரிக்காயும் வதக்கி போட்டுக்கலாம். வந்துட்டுருக்கு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். ஊற்றி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தலை போட்டு பெருங்காயத்தூள் போட்டு இறக்கலாம்.
அடுத்து முருங்கைக்காய் பொரியல் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்ப்போம். முருங்கைக்காயை இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம். முருங்கைக்காய் இன்றைக்கி சிம்பிளாக தான் பொரிக்கிறேன். இன்னொரு நாளைக்கு நல்லா மசால் பண்ணி பொரிச்சு காமிக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுன்னே, வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பார்த்தா வதங்கணுன்னே இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். எவ்வளோ காய் நீங்கள் முருங்கைக்காய் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு. இது எங்கள் மரத்தில் காய்ச்சா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய். இன்றைக்கி தான் முடிஞ்சு இன்றைக்கி சமையல் பண்ணுறோம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்க்கலாம். முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயை சேர்த்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் தேவைன்னா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா அப்படியே நல்லா வெந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா கிரேவி மாதிரி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குது. சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே. இப்போ தட்டை போட்டு மூடி விட்டுலாம் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். வாங்க, சாம்பார் ஊற்றிச்சு. மல்லித்தலையை போட்டு பெருங்காயத்தூள் போட்டு அப்படியே நம்ம கலக்கி இறக்கிடுவோம். சாம்பார் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் வாயில் ஊற்றி பார்ப்போம். உப்பு உரப்பு எப்படி, டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்ப்போம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலாம், உப்பு போட்டுக்கோ. சாம்பார் செமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. அவ்வளோதான், சாம்பார் வேலை முடிச்சு. அடுத்து சாப்பாடு வைப்போம். ரசத்துக்கு இப்போ அரிசி கழுவுன கழுவி தண்ணி கழுவி விட்டுட்டு 2வது தண்ணி ஊற்றி புளி தக்காளியெல்லாம் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. நமக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளி தக்காளி நிறையா தேய்ச்சி நல்லா கரைச்சிக்கோங்க. தக்காளி புளி எல்லாம் கரைச்சிக்கணும்.
ரசம் தாளித்து விடும்போது வேப்பம்பூ போட்டு கடுகு வெந்தயம் வரமிளகாய் கருவேப்பிலை வேப்பம்பூலாம் போட்டு தாளித்து விட்டு ரசத்தை கலக்கி நம்ம சீரகம் மிளகு எல்லாம் நுணுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து ரசம் தாளித்து விடணும். வேப்பம்பூ ரசம் தான் இன்றைக்கி வைக்கிறோம். இந்த தேவைக்கேற்ப மல்லித்தலை போட்டுக்கலாம். ரசத்துக்கு போட்டு நல்லா கரைச்சி விட்ருங்க. விடலாம். எண்ணெய் காஞ்சோன்னையும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னையும் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சோன்னையும் வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு வேப்பம்பூ போட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ ரசத்துக்கு நுணுக்கி வச்சுருக்கிறேன், வதக்கிடலாம். மிளகு சீரகம் வெள்ளைப்பூடு கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கு. இதை நம்ம வதக்கிட்டு புளி தக்காளி மல்லித்தலை எல்லாம் சேர்த்திருக்கோம், அதையும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. ரசம் ஊற வரட்டும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அப்புறம் இறக்கலாம். முருங்கைக்காய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் நேரம் வேகணும். வந்த பின்னாடி அப்படி கிரேவி மாதிரி ஆயிரும். இறக்கி வச்சோன்னையுமே அப்படி நல்லா கிரேவி மாதிரி வந்தோடனே அப்படி சாப்பிட்டுக்கலாம். இதில் உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். எல்லாமே கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக. ரசம் வரப்போகுது. பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரசம் வந்துருச்சு. வேப்பம்பூ ரசம் நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா மருத்துவ குணம் இருக்குது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ரசம் வந்துருச்சு. ரசத்தை இறக்கிட்டு அடுத்து மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் பச்சடி எப்படி செய்யறது பார்ப்போம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவைக்கு அளவான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உரப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்காங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்.
தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மண்டை வெல்லம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் வெந்துட்டு மண்டை வெல்லத்தை போடலாம். மண்டை வெல்லம் கொஞ்சம் நல்லா கரையட்டும். கரைஞ்சோடையும் அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு இறக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். மண்டை வெல்லம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் பச்சடி ரெடி. மாங்காய் பச்சடி இறக்கிடலாம். மாங்காய் பச்சடி ரெடி, இறக்கிடலாம். முருங்கைக்காய் ரெடி ஆகிடுச்சு, பார்த்துட்டு இறக்கிடலாம். முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் கிரேவி சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நீ அடுத்து சாப்பாடு தான் வைக்கணும். முருங்கைக்காயை இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு வச்சாச்சு. சாம்பார் காய் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு வச்சாச்சு, அவ்வளோதான். வச்ச சாப்பாடு பாருங்கள். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்ட சாம்பார், முருங்கைக்காய் பொரியல், மாங்காய் பச்சடி, இது வேப்பம்பூ ரசம், இது சாப்பாடு. இன்றைக்கி எல்லா சுவைகளும் சேர்த்து எல்லாம் சமையல் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க. உங்களுக்கு ஒரு 4 வரி ஒரு பாட்டு பாடுறேன். சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா, என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா, தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா, சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா. நம்ம எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் நம்மளோட சுவையான சாப்பாடு எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடுவோம். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.